உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானது பெயர்ச்சி உங்களது ராசியினுடைய அதிபதி. அவர் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் சரியாக 41 நாட்கள் இந்த கால அமைப்பு இருக்கும். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவர் தனது சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் என்னன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே எதுலேயுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, தன்னை பொறுத்தவரையிலையும் ஒருத்தரை நம்பினால் முழுமையாக நம்புவீங்க. சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப அக்கறையோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டியவங்க விஷயத்தையும் அதே போல் எடுத்து முன்னாடி நின்று பேசக்கூடியதும் சரி, செயல்படுத்தக்கூடியதும் சரி வல்லவர்களாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட யதார்த்தமான மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் குரு ஜென்ம குருவால் பல்வேறு விதமான மன உளைச்சலும், இனம் புரியாத பதட்டமும், அது மட்டுமல்ல எது செய்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் தடங்களை உண்டாக்கக்கூடிய நிலைகளை கண்டு ரொம்ப வேதனைகளுக்கு ஆளானீங்க. ஏன் குடும்ப ரீதியில் இருந்த பல்வேறு விதமான சிக்கலையும் சரி பண்ண முடியாத அளவுக்கு இனம் புரியாத பாதிப்புகள், எதை என்ன செய்கிறது, எந்த விதத்தில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு புரியாத நிலைக்கு ஆளாகி நின்னீங்க. அப்பேற்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானது பெயர்ச்சியும், ஆல்ரெடி குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்த இந்த அமைப்பும் இரண்டும் உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான பாக்கியம். அந்த பாக்கியத்தால் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இத்தனை காலமாக தடைப்பட்ட எப்பேற்பட்ட வேலைப்பாடுகளையும் உடனடியாக இறங்கி முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அங்காரகன் உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய அருமையான மேன்மைகள் இந்த 41 நாட்கள் உண்டாகும். இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகளை ஒரு நிமிடம் கூட தாமதப்படுத்தாமல் முயற்சி செய்தால் எப்பேற்பட்ட வேலையும் நீங்கள் முடிக்கலாம். ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் ஜென்மத்தில் நின்று எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் குழப்பம், எதில் இறங்கினாலும் இனம் புரியாத மன அழுத்தம், அது மட்டுமல்ல வரவு செலவு கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட வாங்கினா அதை சரியாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு 10 ரூபாய் இல்லை, 5 ரூபாய் இல்லை, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வாங்கி அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜை பாதிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வரணுமோ தாண்டி வந்தீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் உங்களை நெருக்கி ரொம்பவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு எங்கே மதிப்பு, மரியாதை எல்லாமே நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. அதுலேயும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வேலைகள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி பார்த்து ஒவ்வொன்றையும் பர்ஃபெக்டாக, அது பகலாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் நைட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து உங்களுடைய வேலையை எந்த விதத்திலையும் வேஸ்ட் பண்ணாமல் கூட நல்ல விஷயங்களை உருவாக்கணும், நல்ல நேமை உண்டாக்கணுன்றதுக்காக உங்கள் வேலையை அவ்வளோ பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டோடு இறங்கி செய்தீங்க. ஆனால் உங்களை விட குறைவாக வேலை செய்தவங்க கூட நிறையான பலனை அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் 100க்கு 99% எல்லாத்தையும் முடித்து கடைசி 1% அதை ட்ராப் ஆகி நின்ன அந்த மன அழுத்தம், அந்த வேதனைகள் மற்றவங்க, தகுதி இல்லாதவங்க
அந்த பலனை அடைஞ்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது அது எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும், அடுத்த இலக்க நோக்கி அடியெடுத்து வைக்கணும், அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய நெகட்டிவை பற்றி பேசி உங்களுடைய பலவீனத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து இதனுடைய விளைவுகள் உங்களால் எதை செய்யலாம். ஏன்னா சில விஷயங்கள் நல்ல நேரத்தில் செலக்ட் பண்ணி இதை செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான விவரங்களை சொல்லி அது செய்யலாமா வேண்டாமான்ற அளவுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை கூட தடையாகக்கூடிய அளவுக்கு நீங்களே அதை விட்டு விலகி வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அது செஞ்சிருந்தால் அதனுடைய வேல்யூ எங்கேயோ போயிருக்குமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலும் மட்டுமல்லாமல் அதுவே ஒரு வேதனையாக நிற்கக்கூடிய அளவுக்கு அப்போது நாம் சரியாக தான் செய்கிறோமோ, நாமக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்ற அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க. அப்போது பிரச்சனைகள் உங்ககிட்ட இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வேகத்தையும் குறைக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய கிரகங்களுடைய நிலையினால் உங்களால் அடுத்தடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளும் அது எந்த விதத்தில் வருது எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது தொழில் ரீதியிலையும் பாதிப்புகள் சந்திச்சிட்டீங்க, பல்வேறு விதமான நஷ்டங்களையும் அடைச்சிட்டீங்க. இப்போது பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி மீண்டும் ரிலீஃப் ஆகுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. கடந்த 3 to 5 வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு யாருக்குமே அந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு சந்திச்சிட்டீங்க. ஏன் வேலையில் பல்வேறு விதமான மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. உங்களோட இருக்கிறவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களை புரிஞ்சவங்களே உங்களை தவறுதலாக விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கும் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பேர் புகழோ பாதிக்கப்படக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகிட்டீங்க. அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வரத்துக்கு வழி பிறக்குமா, ஏதாவது ஒரு நல்ல இலக்கை அடைய முடியுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு செவ்வாய் ஜென்மஸ்தானத்தில் வந்ததுனால எப்போவுமே செவ்வாய் பகவான்றது ஸ்பீட், போல்ட்னஸ் எதுலேயுமே தன்னுடைய முயற்சியால் தன்னம்பிக்கையோடு இறங்கி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாக்கிடும். தயவு செய்து மேஷராசி என்பவர்களுடைய நோக்கம் எப்பவும் யதார்த்தமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, மற்றவங்களை நம்பி எதுலையும் இறங்க வேண்டாம். மற்றவங்களை சார்ந்து இவங்க இதை செய்வாங்க, இவங்க கொடுக்குற ஐடியா நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அவங்க கொடுக்குற ஐடியா அவங்க இடத்துல இருந்து கொடுக்கும் பொழுது மட்டும் அது அவங்களை சார்ந்த அவங்களுக்கு சரியாக இருக்கும், அது உங்களுக்கு சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக முடிவெடுங்க, நீங்களாக ரிஸ்க் எடுங்க, அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். செவ்வாய் அது பார்வை உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் விழுது, அடுத்தது 7ஆம் வீட்டில் விழுது, 8ஆம் வீட்டில் விழுது. 4ஆம் வீட்டில் விழுறதுனால அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை உண்டாக்க வழிபிறக்கும். குறிப்பாக மண், மனை, பூமி சார்ந்த இடமும் அதுதான். அப்போது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பல பேர் இந்த நேரத்தில் நாம் கடகாலுக்கு உண்டான பால் கொம்பு நட்டு நாம் பூஜையை அமைக்கலாம். அதாவது வீடு சார்ந்த விஷயங்களை நாம் இந்த நேரத்தில் கட்ட ஆரம்பிக்கலான்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. 100% செய்தீங்கன்னா அது ரொம்ப உயர்தரமான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக்கும். இன்னும் சிலர் நமக்கு அதற்குண்டான வாய்ப்புகளையே கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு ஒரு யோசனை சடனாக அமைப்பீங்க, ஆரம்பிச்சிருவீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி இருப்பேன்ட்டு. அந்த அளவுக்கு குரு பார்வையும் உங்களது அருமையான சத்துருஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் உங்களது 10ஆம் வீட்டிலும் விழக்கூடிய இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வேலைகளையும் முடிப்பீங்க. முதல்ல தொழிலில் டாப் லெவலுக்கு வர போகிறீங்க, தொழில் ரீதியில் ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, அதில் புது புது முயற்சிகளை உருவாக்க போகிறீங்க. நல்ல நல்ல நட்புகள் உங்களை நோக்கி வரப்போகுது. இதனால் பெரிய இலக்கை உண்டாக்க போகிறீங்க. பழைய நம்பிக்கை துரோகங்களையும் உங்களோட இருந்து உங்களுடைய வளர்ச்சியை கெடுத்தவங்களும் சரி, உங்களுக்கு தவறான ஒரு ஐடியாஸ் கொடுத்து அதனால் பல்வேறு வித இழப்புகளை சந்தித்த உங்களுக்கு அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி புதுமையான சில முயற்சிகளால்
பெரிய இலக்கை உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அதில் இந்த செவ்வாய் பகவானது பெயர்ச்சி உங்களுடைய ராசியவே அப்படியே ஒரு அற்புதமான பிரகாசத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் இவர் உருவாக்குவார். அப்புறம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதே நேரத்தில் இது வரைக்கும் நான் கார் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்க முடியல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்களை அமைப்பீங்க. டூ வீலரும் சரி, ஏன் கனரக வாகனங்கள், குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்னும் அந்த இயந்திரம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவீங்க. இன்னும் பவர்லூம்லேருந்து மிஷினரி தொழிலில் இருந்து டெக்ஸ்டைல்ஸ் வரைக்குமே இந்த இரும்பு இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்னும் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 100% உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மைகளையும் சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் அடைய போகிறீங்க. அதுவும் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழுமையான பிரகாசத்தை உண்டாக்குவார். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு ரியல் எஸ்டேட்க்கு நாம் ஒரு பூமி வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் நடுவில் நின்று ஒரு இடத்த பார்த்து பார்ட்டிக்கு கரெக்டாக நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கும். ஒரு வாரத்தில் கிரையும் சொல்கிற அளவுக்கு இருக்கும். கிரையும் பண்ணால் நமக்கு உண்டான பர்சன்டேஜ் சேரும்னு எதிர்பார்த்த உங்களுக்கு, இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்தவங்களுக்கு 100% கடைசி நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் பிரேக் ஆகிருக்கும். ஏன் உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு நெகட்டிவான வேலையை உண்டாக்கி கடைசியில் அது சம்மந்தமே இல்லாமல், ஏன் இன்னும் சிலர் அவங்களே சீக்ரெட்டாக கரைத்தை முடித்து உங்களுடைய கமிஷன் இல்லாத அளவுக்கெல்லாம் துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. இது இங்கே மட்டும் இல்லை, குடும்ப ரீதியிலையும் சந்திச்சிருப்பீங்க. குடும்ப ரீதியில் எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் பர்ஃபெக்டாக உருவாக்கின நீங்கள் கடைசியில் பார்த்தா என்ன செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தேர்ட் பர்சனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. மேஷராசி அன்பர்கள் ஆண்களும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் தன் குடும்பத்திற்காக எல்லா மேன்மைகளையும் உண்டாக்கணும், உருவாக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன் கண்ட்ரோல் கொண்டு வந்து குடும்பத்திற்கு தேவையான மேன்மைகளும் உண்டாக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பல்வேறு வித சிரமங்களை ஆளாக்குனீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை புரிஞ்சிக்காத நிலைக்கு ஆளானீங்க. குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி ஒற்றுமை உடையக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதுவும் மேஷராசி அன்பர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாமல் எல்லாமே பார்த்து செஞ்ச ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விஷயம் என்னன்னே தெரியல. கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து காரணமே இல்லாத சங்கடங்கள் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இப்பேற்பட்ட பாதிப்புகளுக்கு இந்த செவ்வாய் அது பார்வை, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி தன்னுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, 7ஆம் இடம் என்றது கணவனுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட இடம், மனைவிக்கு கணவன் சம்மந்தப்பட்ட இடம். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அழகாக உங்களுக்கு சரியாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் காரணமே இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டு இன்றைக்கி பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேச முடியாத நிலைக்கு ஆளாக இருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாத ஒரு நிலை உண்டாக்கியிருக்கும். மூன்றாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்களால தான் இந்த பிரச்சனையும் உண்டாகிருக்கும். ஆனால் உங்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து ஒரு நல்ல இலக்கை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, இத்தனை வருஷமாக கணவன் மனைவி வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகணும்னு நினச்ச உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களை பெற்றவங்க, உங்களோட பிறந்தவங்க, உங்களை சார்ந்தவங்களுக்காக மனைவி மக்கள் இவங்களுடைய பேச்சை கூட எடுத்துக்காம அவங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்த உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மீண்டும் உங்களுக்கு இவ்வளவும் செய்த உங்களை குற்றவாளியாக்கி உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களுடைய நல்ல அந்த மேன்மைகளை புரிஞ்சிக்காம இன்னைக்கு அவங்க உங்களுக்கு துரோகியாக மாறும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க அன்னைக்கு சொன்னது தெரியல, இன்னைக்கு அதனுடைய வலி வேதனை புரியுது. நாம் இவ்வளோ பெரிய முட்டாளாயிட்டோமோன்ற வருத்தத்தில் நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை துரோகங்கள் எல்லாத்தையும் கடந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் வளர்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நட்பை இழந்துட்டோமேன்ட்டு அவங்க உங்களை பார்த்து வருத்தப்படக்கூடிய காலம் வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த
காலகட்டங்கள் அதற்கு ஒரு முதல் படியாக இருக்கும். இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும் சனி பகவானது பலமும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளையும் பல்வேறு விதமான உங்களுடைய லட்சியங்களையும் உங்களுடைய சக்ஸஸான ஒரு நிலையை உருவாக்கும். அந்த சக்ஸஸ் 100% உங்களை ஏளனமாக பேசினவங்க, உங்களை தவறுதலான விமர்சனம் செஞ்சவங்களுக்கு எதிரில் மாபெரும் ஒரு அமைப்பை உண்டாக்கி கொடுக்கும். 100% பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைநிறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம். கல்வியில் மேசராசி அன்பர்கள் சிறந்த விளங்குவீங்க. அதுவும் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அனுகூலம் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் செய்தவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த செவ்வாய் பகவானது பெயர்ச்சி, குறிப்பாக சொல்லணும்னா இந்த 41 நாட்களில் அதற்குண்டான மேன்மைகள் செய்யுங்க, சக்ஸஸ் கிடைக்கும். வெளிநாடு போவீங்க. ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்து கடந்த ஜென்ம குருவால் பல்வேறு வித மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டேன். குடும்ப ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். குறிப்பாக வரவு செலவு பிரச்சனையில் பெரிய லெவலில் லாக்காகி நிற்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே சரியாகும். 100% உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரகாசம் உங்களை அடையிறத நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக கழுத்து, ஷோல்டர் பெயின், முதுகு வரைக்கும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் இந்த பிரச்சனையினால் உங்களுடைய தலைக்கு பின்புறமாகவே பயங்கரமான வலியை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதையும் தாண்டி நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் வலது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் இருப்பீங்க. அப்போது இந்த பாதிப்புகள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தெளிவாக முடியல, எதுலேயும் ரிலீஃப் ஆக முடியலன்னு நினச்ச உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் 100% இதை விட்டு அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளும் அமையுது. இன்னும் சிலருக்கு தானாகவே இது சரியாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். முயற்சிகளை பலப்படுத்தினால் இந்த காலகட்டங்களில் திருமண மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. நான் விரும்பிய பெண் இல்லை, மேஷராசி பெண்கள் நான் விரும்பிய கணவர் சார்ந்த அமைப்புகள், அதாவது மாப்பிள்ளையை மனம் முடிக்க முடியலையன்ற வருத்தத்தில் இருந்தவங்க, காரணமே இல்லாத சில பிரச்சனைகள் அதனால் தடைப்பட்டு நின்று இருப்பீங்க. அந்த தடையை உடைச்சி இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமண விஷயங்களில் முயற்சி எடுத்தால் 100% மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. அதுலேயும் புத்திரபாகிய மேன்மைகளும் கிடைக்க போகுது. காரணம், குரு பெயர்ச்சியினுடைய மேன்மையும் சனி பகவானது அற்புதமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இப்போ செவ்வாய் இந்த இடத்துல நின்று இருவருக்கும் நடுவில் இவர் பார்க்கக்கூடிய பார்வையால் சுகம், நிம்மதி, சந்தோஷம், வண்டி, வாகனங்கள், பூமி சார்ந்த எல்லா அமைப்புகளையும், குறிப்பாக 4ஆம் இடம், உயர்தர கல்வி, இது எல்லாமே உங்களுக்கு மேன்மைகள் அளிக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்தினால் மாபெரும் வெற்றியை அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும். திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும். அந்த பரல்கள் ப்ளஸ் திசா புத்திகள் இது ரெண்டுமே உங்களுக்கு அற்புதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய இலக்கை உருவாக்க போகிறீங்க. அதிர்ஷ்டங்கள் சடனாக உங்களுக்கு இந்த 41 நாட்களில் நடக்க போகுது. காரணம், இந்த பரல்கள், இந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல ஒரு 4, 5, 6, 7 பரல் இருந்தால் அதை விட ஒரு ராஜயோக அமைப்பு வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒருவேளை 4க்கு குறைவாக 3, 2, 1 வந்துட்டா அது ரொம்ப நெகட்டிவான நிலையை உண்டாக்கிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தால் அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கும். மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.